ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் கழுவும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணுமா? இது என்ன புது இன்ஃபர்மேஷன்னு கேட்குறீங்களா? வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். சமைக்கிறது கூட பிஸி லைஃப்பில் கொஞ்சம் ஈஸி தாங்க. ஆனால் பாத்திரம் க்ளீன் பண்ணுறது அப்பாப்பா ரொம்ப ரொம்ப பெரிய வேலை இல்லையா அது? ஆமாங்கய்யா. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நான்ஸ்டிக் பாத்திரங்கள் க்ளீன் பண்ணும்போது இரும்பு நார் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் கோட்டிங் பிஞ்சு போய் கெமிக்கல்ஸ் ஃபுட்டில் டைரெக்டாக மிக்ஸ் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. மோஸ்ட்லி நைட்டில் டின்னருக்கு அப்புறமா வெசல் க்ளீன் பண்ணாமல் சிங்கில் அப்படியே போட்டு வச்சிடுறோம். இது ரொம்ப தப்புங்க. பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகிடும். இதனால் பேட் ஸ்மெல் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நார்மலாக நம்ம பைப்பில் வர வாட்டர் யூஸ் பண்ணி வெசல்ஸை க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நான்வெஜ் குக் பண்ண வெசல்ஸ் இல்லை எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற தட்டு இது எல்லாத்தையுமே ஃபைனலாக ஹாட் வாட்டரில் அலசி எடுங்க. அப்போ தான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகும். பாத்திரத்தையும் பளிச்சுன்னு வச்சுக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு கல்கி ஆன்லைனை ஃபாலோ பண்ணுங்கள்.